இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸ் மசாலா ஊற்றிடாமல் செய்ய போகிறோம். அதுக்காக லெக் பீஸ் வந்து 3 பீஸ் எடுத்துருக்குறேன். நல்லா கோடு போட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன். பாருங்கள், லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துப்போம். சிக்கன் 65 மசாலா பவுடர் அப்படியே போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நல்லா மசாலா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா பசந்து வச்சுருவோம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தயிர் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. நல்லா பசந்து நல்லா இந்த கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹோல்குள்ளெல்லாம் நல்லா அப்படி உள்ள மசால் போகிற அளவுக்கு பசந்து வச்சிடலாம். அப்படியே மூடி 1/2 hour வச்சுருவோம். அப்புறம் எப்படி பொரிச்சு எடுக்கிறோம் பார்ப்போம். வாங்க, சிக்கன் வந்து மசால் போட்டு வச்சு 1/2 hour ஆகிடுது. இதை அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அடுப்பில் எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிட்ருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குது. அப்படியே எடுத்து போட்டுடலாம். பாருங்க, நல்லா சூப்பராக 2 லெக்கும் வெந்துடுது. ஒன்று ஒன்றா எடுத்துக்குவோம். எடுத்துட்டேன். இப்போ இன்னொன்று போட்டிருக்கேன். இதையும் நல்லா மசாலா ஊதிராமல் வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் மசால் வெந்த உடனே ரொம்ப கட்டியாகாமல் உடனே திருப்பிடணும். அதான் வந்து கரெக்டாக வேகும். இல்லை ஒரு பக்கம் தீஞ்ச மாதிரி ஒரு பக்கம் இதுவாகிடும். உடனே கொஞ்சம் மசால் வேகிற உடனே எடுத்துடலாம். அப்புறம் நல்லா வெந்துடுது பாருங்கள். இன்னொன்றும் வெந்துடுது. அப்படியே எடுத்து அதோட வச்சிடுறேன். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுது லெக் பீஸு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப மசாலா ஊற்றிடாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.